சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, அவருக்கு இப்போ 40 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. அவரால் வெளிநாட்டுக்கு நான் போக வேணாம்னு சொல்லலை. நான் வெளிநாட்டுக்கு போறவங்க ஒரு 6 மாசம் ஒரு வருஷமாவது இருந்துட்டு மனைவியை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும். இந்த 3 வருஷம் 4 வருஷமா கணவன் மேல ரொம்ப ஆசையா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஏக்கமா இருப்பாங்க. முதல்ல வெளிநாட்டுக்கு தர சூழ்நிலையினால கட்டுப்படுத்திட்டு சுயன்மம் பண்ணுவீங்க. நீங்க கேட்கலாம், என்ன சார் அதான் பொண்டாட்டி இல்லை, நான் எப்படி சார் கட்டுப்படுத்திருக்க முடியும் அப்படின்லாம். பெண்கள் கணவன் என்ன பொசிஷன் சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கும், அது வலிக்க தான் செய்யும். வலியிலையும் ஒரு சுகம் உண்டு. பாசத்தை காட்டி, நேசத்தை காட்டி, அன்பை காட்டி, நல்லா ஊட்டி சந்தோஷமா இருங்க. வலி இருக்குதான் செய்யும். வலி இருந்தாலும் அந்த சுகம் உண்டு. என்ன பொசிஷன் செஞ்சாலும் அந்த பொசிஷன் ஏதாவது வலிக்கும். அந்த சுகம் பெண்ணுக்கும் கிடைக்கும், ஆணுக்கும் கிடைக்கும். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான கமெண்ட்ஸோட, அதாவது நம்ம நேர்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸோட நம்ம டாக்டர் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சஹானாக்கா மற்றும் டாக்டர் நாங்க 3 பேர் சேர்ந்து உங்களை மீட் பண்ண வந்து வணக்கம் வணக்கம். என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நிறைய கமெண்ட்ஸ்கள் வந்திருந்தது. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்ல போறோம். ஸோ அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நடக்க போகுது. ஸோ நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு டைரக்டா டாக்டர்கிட்ட கேட்கணும்னா 720008 72006 அப்படிங்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 72009 and 72006 இந்த 2 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும். ஸோ வந்து இப்போ வந்திருக்க கமெண்ட் என்னன்னா, சார் துபாயில இருக்காராம். அவருக்கு இப்போ 40 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு வந்து என்னன்னா, துபாயில இருந்து லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு சார். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இல்லையா, லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ அவரால் செக்ஸ் பண்ண முடியல, செக்ஸுவல் லைஃப்ல சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல அவங்க ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. என்னால வந்து முழுவதுமா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, எனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. ஸோ துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். 12 வருஷம் ஆகி மறுபடியும் வந்து ஒய்ஃபை மீட் பண்ண வந்திருக்காரு. அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்கும். திருமணமானவொன்னே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பல விதமான வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு நான் போக வேணான்னு சொல்லலை. ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்க பெரும்பாலும் ஒரு 6 மாதம் ஒரு வருஷமாவது இருந்துட்டு மனைவியை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறேன், 2 வருஷம் 3 வருஷம் விசாவில் போயிடுறாங்க. 3 வருஷம் 4 வருஷம் சேர்ந்தால் வீட்டுக்கு வராங்க. இந்த 3 வருஷம் 4 வருஷமாக தன் மனைவிக்கு கணவன் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, ஏக்கமாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு தர சூழ்நிலையினால் கட்டுப்படுத்திட்டு வாழ்ந்து வராங்க. அவர் 40 வயசு ஆகுது. ரொம்ப நாள் சேர்ந்து எங்கே போகிறாரு, பொண்டாட்டிகிட்ட சந்தோஷமாக இருக்க போகிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளால் வந்து மனைவியை நீண்ட நேரம் தாம்பத்தை ஈடுபட முடியாது, முடியாது. ஏன்னா அவர் அங்கே வந்து கைப்பழக்கம் பண்ணியிருப்பார், தண்ணி அடிச்சிருப்பார், வேதனையில் உடம்பு வீணாக போயிருக்கோம். அதால் அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் 40 வயசு ஆகுது, ரொம்ப நாள் சரி எங்கள் மனைவிகிட்ட நான் செக்ஸ் பண்ண போகிறேன். ஆனால் நாங்கள் போனாலும் இருப்பது 1 மாதமோ 2 மாதமோ. ரிட்டர்ன் விசாவில் நிறைய பேர் வருவாங்க. ரிட்டர்ன் விசாவில் வருவீங்க, 1 மாதம் வருவீங்க, 2 மாதம் வரைக்கும் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, உசி பேத்தி விட்டுட்டு கிளப்பி விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த கிளப்பி விட்டுட்டு போகிற வரைக்குமாவது 2 மாதமாவது ஜாலியாக இருக்கணும் இல்லையா? அப்படி ஜாலியாக இல்லாதவங்க கேள்வி தான் இந்த வெளிநாட்டில் துபாயில் இருக்கிற கேள்வி கேட்குறாரு. ஒரு கமெண்டில் சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப நாள் சென்று போகிறேன், மனைவியை நீண்ட நேரம் செய்யணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், அது டேப்லெட் கொடுங்கன்னு கேட்குறாரு. நான் தரேன், டேப்லெட்டில் இருக்குது, போட்டிங்கன்னா இந்த 2 மாதமும் ஃபுல்லாக 3 நைட்டு தான், ஃபஸ்ட் நைட்டு தான், டெய்லியும் செஞ்சுனே இருக்கலாம். உனக்கே சலிச்சிடும், போதுண்டான்ற அளவு செய்கிற மாதிரிலாம் நான் வந்து தரேன். தயவுசெய்து நேர்களே உள்ளூர்லேயே முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது சம்பாரித்து, உங்களால் குடும்பத்தில் முடிஞ்சது கிடைச்சதை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷம். நான் வெளிநாட்டுக்கு நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இதனால் உங்களுக்கே தெரியும், உங்கள் மனைவி நீங்கள் விட்டு பிரிஞ்சு இருக்குது, மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுலாம் ரொம்ப வேதனை. இந்த குடும்ப சூழ்நிலைக்காக தான் போகிறீங்க, அது எங்களுக்கும் தெரியுது. இருந்தாலும் நிறைய பேர் இதில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் குடும்பத்தில் சண்டை, சந்தேகம், பிரச்சனைலாம் வருது. முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னுடைய சொந்த கருத்து, முடிஞ்ச வரைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறத அவாய்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர்லேயே ட்ரை பண்ணுங்கள். இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை போய் தான் ஆகணும் அப்படின்னா அங்கே போய் எந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. மெயினாக வந்து நீங்கள் வந்து சுயன்மம் பண்ணுவீங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் நான் தான் பொண்டாட்டி இல்லை, நான் எப்படி சார் கட்டுப்படுத்திருக்க முடியும் அப்படின்லாம். சுயன்மம் பண்ணலாம், நான் பண்ண வேணான்னு சொல்லலை. என்றைக்கோ ஒரு நாள்
ரேராக பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் அதுக்கு அடிக்ட் ஆகிடுறீங்க. டெய்லியும் பண்ணுறீங்க, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறீங்க, மாதத்தில் 10 முறை பண்ணுறீங்க. அதனால் உங்கள் உறுப்பு என்ன ஆகுனா வலிமையே இழந்துடும். ஆண்மை என்ற ஒரு வலிமை இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு 2 வருஷம் சென்று வீட்டுக்கு போகிறீங்க. அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கு, நம்ம வீட்டுக்காரர் வரா 2 வருஷம் சென்று நம்ம கூட டெய்லி இருப்பார், ஆசையாக இருக்கும். ஆனால் நீ அங்கே போனவுடனே சும்மா 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் 2 குத்து 3 குத்துலேயே லீக் ஆகிடும். அவ்வளோதான் போச்சு. பல்பு போன மாதிரி பீஸ் போன பல்ப் மாதிரி எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு வேண்டியது தான். அப்புறம் மறுநாள் செய்யலான்னு பார்த்தா அது ஏஞ்சிருக்காது. சரி, இன்னொரு நாள் செய்யலான்னு பார்த்தா ஏஞ்சிருக்காது. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் சம்சாரத்துக்கு மன அழுத்தம், உங்களுக்கு மன அழுத்தம். அதுக்கு தான் தயவுசெய்து வெளிநாட்டுக்கே போனாலும் சுய இன்பத்தை அதிகமாக அனுபவிக்காதீங்க. அதை போட்டு நசுக்காதீங்க, கசக்காதீங்க. அது வந்து லப்பர் மாதிரி விரியும், சுருங்கும். அது ரத்த ஓட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் கசக்கினீங்கன்னு வச்சிங்கன்னா சுத்தமாக ஏஞ்சிருக்காது. அழகான பெண் தேவதை மாதிரி இருக்கிறாங்க, பார்த்த உடனே ஒரு உணர்ச்சி வரக்கூடிய உங்கள் மனைவி உங்களுக்கு உணர்ச்சியே வராமல் போயிடும். அதாவது வெளிநாட்டு நண்பர்கள், இலங்கையில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, துபாயில் இருக்கீங்க, சவுதி, கத்தார், லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, கனடா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் என்கிட்ட கால் பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுறீங்க. நான் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். மருந்து கொரியர் வாங்கி சாப்பிட்றீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. சப்போஸ் ஊர்லேருந்து வரும்போதும் என் மனைவிட்ட போகிறேன், நான் ரொம்ப நேரம் செய்யணும்னு சொல்லி டேப்லெட்லாம் வாங்குறீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனைவியை மட்டுமே நேசித்து மனைவியை மட்டுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வேறு யார்ட்டையும் போய் நோய் தொத்திக்காதீங்க. இது என்னுடைய சொந்த கருத்து. அதாவது வெளிநாட்டு உள்ளவங்க சப்போஸ் முடியலன்னா கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம் லீவில் வரீங்க, மனைவிட்ட பாசமாக ஆசமாக இருக்குன்னு நினைப்பீங்க. முடியலன்னா எங்களுடைய சிகிச்சை இருக்குது, அந்த சிகிச்சை மேற்கொண்டு உடம்பு வலிமை பெற்று மனைவிட்ட சந்தோஷமாக இருந்துட்டு மறுபடியும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கலாம். உங்கள் உடம்பு வலிமையாக்குறது என்னுடைய பொறுப்பு. அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரம்லாம் வச்சுருக்கேன். நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதுதான் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம அட்வைஸ். வெளிநாட்டில் உள்ள வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் நிறைய வேலை பார்க்குறீங்க, ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருக்கீங்க, நிறைய பேர் கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்க, பெரிய ஜாப்ல போகிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப்ல போனாலும் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பிரிஞ்சு தான் இருக்கீங்க. மீண்டும் வரப்போ உங்கள் ஒய்ஃபை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கூட எடுத்துட்டு போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். பெரிய ஜாப்ல இருக்கவங்க கூட எடுத்துட்டு போகலாம். ஆனால் மற்றபடி சின்ன இல்லைங்க மேடம், பார்க்குறவங்கலாம் விட்டுட்டு போயிடுறாங்களே, பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு வந்து ஒரே மாதம் லீவில் வராங்க. இதெல்லாம் ஆசை காட்டி மோசம் செய்கிற மாதிரி. இதெல்லாம் உண்மையாலுமே முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பொண்டாட்டியை தட்டிகிட்டே போயிட்டா அங்கேயே போய் செட்டில் பண்ணிட்டா இன்னும் சந்தோஷம். நேர்கள் அதற்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதேனும் இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே உள்ள நம்பர் 7208 72006 அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லை, உங்க கேள்விகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டை படிச்சு சொல்றதுக்கு நானும் சகானாக்காவும் ரெடியா இருக்கும். அடுத்த கமெண்ட் என்ன அப்படிங்கறத சகானாக்கா சொல்லுவாங்க. என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, பெண்களுக்கு வலிக்காம செக்ஸ்ல வந்து எந்த பொசிஷன்ல பண்ணா அவங்களுக்கு பிடிக்கும்? பெண்கள் எந்தெந்த பொசிஷனில் செக்ஸ் நல்லா செக்ஸ் பண்ணால் வலிக்காமல் இருக்கும் பிடிக்கும் அப்படின்னுடைய கேள்வி. பெண்கள் வந்து கணவன் என்ன பொசிஷன் சொன்னாலும் அவங்களுக்கு பிடிக்கும். கணவன் செய்யாமல் எனக்கு முடியாது அப்படின்னு பெண்கள் சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா கணவன் எஸ்கேப் ஆகிடுவார். அதால் ஆமாம், கணவன் குனிய சொன்னாங்க, குனிங்க வலிக்க தான் செய்யும். ஏன்னா பெண்ணுடைய வஜினா வந்து வாய் வந்து சிறிய பகுதி, அது சின்னதாக தான் இருக்கும், அது வலிக்க தான் செய்யும். வலியிலையும் ஒரு சுகம் உண்டு. அந்த சுகத்தை வந்து கணவனுக்கு கொடுக்கும்போது அதில் உங்களுக்கும் சுகம் உண்டு. அதாவது பல பொசிஷன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டாக் பொசிஷன் இருக்குது, ஃப்ளாட் பொசிஷன் இருக்குது, குனியலாம், நிமிரலாம், கவுரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணாலும் பெண்களுக்கு குழந்தை பிறக்காத வரைக்கும் புதுமண தம்பதிகள் அவங்களுக்கு ஆணுக்கும் உறுப்பு வலிக்கும், பெண்களுக்கும் வலிக்கும். ஏன்னா அப்போ தான் முதல் அனுபவம். ஒரு குழந்தை டெலிவரி ஆன உடனே வஜினா லூஸ் ஆகிடும், அப்போ அவங்களுக்கு வலி இருக்காது. அதான் சொல்ல வரேன். டெலிவரி ஆனால் நான் சொல்கிறது நார்மல் டெலிவரி ஆனால் அவங்களுக்கு வலிக்காது. நெக்ஸ்ட்டு செக்ஸ் பண்ணும்போது ஏன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பகுதி லூசிங் ஆகிடுது. அதே வந்து சிசேரியன் பண்ணுறது இல்லை புதுமண தம்பதிகள் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பகுதி சின்னதாக தான் இருக்கும். அதில் உறுப்பு போகும்போது வலிக்க தான் செய்யும். அந்த வலியினால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய பெண்கள் அவாய்ட் பண்ணுறீங்க. அது மாதிரி அவாய்ட் பண்ணிங்கன்னா ஓரளவு கணவன் பொறுத்துக்குவார், பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் தொடர்ந்து அவாய்ட் பண்ணியிருந்தால் அவர் என்ன பண்ணுவார், பாவம் இல்லையா? அதால் அந்த வலியிலையும் ஒரு சுகம் இருக்கும். அதால் வலிக்குதுன்னு விட்டுறக்கூடாது என்று இதையும் என்னுடைய சொந்த கருத்து தான். வலிக்குது,
நீ எனக்கு வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீணாயிடும். வலி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள 5 நிமிஷம் 10 நிமிஷம்ன்றான், போலாம். 1 நிமிஷம் தான் 2 நிமிஷம் தான் அப்படிலாம் இருக்காங்க ஆண்கள். அதால் அதை பொறுத்து கணவனுக்கு அரவணைத்து பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி அன்பை காட்டி நல்லா ஊட்டி சந்தோஷமாக இருங்க. வலிக்குதுன்னு அவாய்ட் பண்ணாதீங்க கணவரை. வலி இருக்க தான் செய்யும், வலி இருந்தாலும் அதில் சுகம் உண்டு. என்ன பொசிஷன் செஞ்சாலும் அந்த பொசிஷனில் ஏதாவது வலிக்கும். அந்த வலியினால் உங்களுக்கு எதுவும் பாதிப்புலாம் கிடையாது, ஆபத்தும் கிடையாது. அதால் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து உங்கள் கணவர் கூட வலியோடு சந்தோஷமாக இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதாவது அந்த வலின்றது பெரிய விஷயமே இல்லை. என்ன பொசிஷன் பண்ணாலும் வலிக்கு தான் செய்யும். முட்டி போட்டால் முட்டி வலி தான் செய்யும், மல்லாந்து படுக்கும்போது முது வலி தான் செய்யும், நின்று செஞ்சாலும் வலிக்கு தான் செய்யும். வலின்றது இயற்கை. அந்த வலியிலையும் செக்ஸில் ஒரு சுகம் உண்டு. அந்த சுகம் பெண்ணுக்கும் கிடைக்கும் ஆணுக்கும் கிடைக்கும். அதனால் 2 பேருமே அவாய்ட் பண்ணாதீங்க. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. கண்டிப்பா சார். ஓகே, அக்கா கேட்ட கேள்விக்கு விளக்கமா பதில் சொல்லிட்டீங்க. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் வந்து செக்ஸுவல் வந்து எந்த பொசிஷன்ல பண்ணாலுமே அவங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். பெயின் இருந்தாலும் பெயின் இருக்க தான் செய்யும். அந்த பெயின் பெரிய விஷயமே இல்லை. பெயின் என்பது வரதான் செய்யும், அது போக போக சரியாயிடும். ஸோ எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது செக்ஸுவலா வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல அதுக்கான விளக்கத்தை கேட்டு சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பதில் சொல்றதுக்கு நம்ம டாக்டர் சாரும் ரெடியா இருக்காங்க. இதே மாதிரி சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேள்விகளோட உங்களை சந்திக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கு, இல்ல குழந்தைங்க மேல பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க தீர்வு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சேனலை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஒவ்வொரு ஷோவையும் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான அப்பப்போ கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து புதுசா என்ன வருது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வெளிநாட்டு வாழ்ல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய ஃபாரின் மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 7208 72006 அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆர் கால் பண்ணி கண்டிப்பா ரிப்ளைஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா நாங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கோம். இதே மாதிரி சூப்பரா நெக்ஸ்ட் நிறைய கொஸ்டினோட அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆங்கரனும் சகானா அண்ட் மருத்துவர் பழனி ஐயா. நன்றி, வணக்கம்.